இந்த 2015 ஒரு பெரிய வெள்ளம் வந்தது சென்னையில். சென்னையே மிதந்தது. அப்போ இந்த தாம்பரத்துக்கு பக்கத்தில் ஒரு நிறை மாத கர்ப்பிணி, அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம் வந்துடுது. அந்த அம்மா பேர் சித்ரான்னு பேர். அவங்க கணவர் அவங்கள தூக்கிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடலான்ட்டு போகிறாரு, முடியல. அவரால் தூக்கிட்டு போக முடியல. அப்போ ஒரு இஸ்லாமிய சகோதரர் அந்த பக்கம் வர்றார். அவர் போட்டில் வர்றார். அவர் பேர் யூனுஸ். அவங்கள அழைச்சிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்கே இருந்து எல்லாம் செய்கிறார். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த அம்மா அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறகுது. இவர் பேர் என்னன்னு கேட்டு அந்த பேரை தான் என் பிள்ளைக்கு வைப்பேன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது ஆம்பளைக்கு வைக்கிற பேருமா, பெண் குழந்தைக்கு அதை வைக்க முடியாதுன்னு சொல்கிறார். அது எதாக இருந்தாலும் உன் பேர் தான் ஏன் போயான்ட்டார். இந்த புள்ள சௌரியமாக பிறக்கிறதுக்கு நீ தான் காரணம்னு சொன்னார். அவர் யார்? அப்படியும் ஒன்று இருக்குது, அப்படியும் ஒன்று இருக்குது. என் வாழ்க்கையில் நான் பார்த்தது ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எனக்கு நடந்ததே சொல்கிறேன். காலையில் வாக்கிங் போவோம், ஒரு 4-5 பேர் சேர்ந்து போவோம். ஒரு 4 நாள் ஒருத்தருமே வரல. அவங்கவுங்களும் ஏதோ வேலையாக போயிட்டாங்க. நான் ஒண்டியாக போகிறேன். ஒரு 2-3 நாள் போனேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் அப்படி நடந்து போகிறேன், அந்த வடக்கு வீதி வழியாக அப்படி போகிறேன். என் பின்னால் ஒரு அம்மா வராங்க. எத்தனையோ பேர் வாக்கிங் போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் நின்னா அவங்க நின்றுடுறாங்க. யாராவது வந்து எதுக்க பேசிகிட்டு இருந்தேன்னா அது வரைக்கும் அந்த அம்மா நிற்கிறாங்க. அப்புறம் நான் நடக்கும்போது வர்றாங்க. நான் கடையில் ஏதாவது வாங்கலாட்டாங்க நின்னேன்னா அங்கேயே நின்றுடுறாங்க. இது மாதிரி ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் நடக்குது. என்னால் அதுக்கு பிறகு சும்மா இருக்க முடியல. அந்த அம்மாட்ட கேட்டேன், நீங்கள் யாரும்மான்னு கேட்டேன். அந்த அம்மா ஒரு இஸ்லாமிய முஸ்லீம் பெண். அங்கே வாங்க, இங்கே தான் எங்கள் வீடு இருக்குன்னாங்க. சரின்னு போனேன். போனால் அவங்க வீட்டுக்காரருக்கு ஒரு கால் இல்லைங்க. அந்த கையால் மிதிக்கிற வண்டியில் தான் அவர் போகிறார். சாக்கு கடையில் வேலை செய்கிறார். அவர் அந்த திண்ணையில் உட்காந்துருக்கார். அவர் என்னை பார்த்தவொன்னே, ஐயா அழைச்சிட்டு வந்தியா, சரி டீ போடு ஐயா உட்காந்து. அப்போ தான் அவர் சொன்னார், நான் இங்கே உட்காந்துட்டு பார்ப்பேன், நீங்கள் எல்லோருடையும் சேர்ந்து போவீங்க. ஒரு 2-3 நாளாக தனியாக போகிறீங்க, வயசான காலத்தில் தனியாக போகிறீங்களே, ஒரு உதவி இல்லாமன்னு என் மனைவிகிட்ட சொன்னேன். நீயும் வாக்கிங் தான் போகிற, அப்புறமா போகிற, ஐயாவோட சேர்ந்து போயேன், ஒரு துணையாக இருக்கும்னு சொன்னேன். அதனால தான் வந்தாங்கன்னார். நான் அழுதுட்டேன். இப்படி இந்த பாசத்தை காட்டுற அன்பு ஒரு பக்கத்தில் இன்றைக்கி இருக்குது, அதுவும் ஒரு இடத்துல இருக்குது. சொந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறதும் இருக்குது. இந்த மாதிரி ஒற்றுமை மேலும் 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 வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இன்றைக்கி நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன், எல்லாமே இன்பமயம் அப்படின்னு. சில பேர் கேட்பாங்க, எப்படி எங்கே எல்லாம் இன்பமயமாக இருக்குது, கொஞ்ச நேரம் இன்பமாக இருந்தால் மற்ற நேரம் துன்பமாக இருக்குது, கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரிலாம் இல்லை. அது மாதிரிலாம் இல்லை. எல்லாமே நாம் நினச்சி பார்த்தோம்னா இன்பமயம்தான். ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனுடைய விளைவு அதனால் ஏற்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மகிழ்ச்சியாக இருக்கும். அதை நம்ம ஒரு காலத்துலேயும் ஒரு துன்பம் வர்ற போது அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் எழுந்திருக்க முடியாது. எனக்கு திருமணமானதுங்க. திருமணம் ஆன போது அன்னைக்கு தான் எனக்கு முதல் இரவு. என் நண்பர்கள்லாம் சேர்ந்தானுவார். எல்லோரும் கிண்டல் பண்ணுறான், என்னென்னமோ சொல்லி கேலி பண்ணுறான். அது செய்வானுவோ சரின்னு செஞ்சுருக்கான். அதில் சில பேர் யோசனை சொல்கிறான் எனக்கு.
அந்த பயில்வோ எவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவன்லாம் எனக்கு யோசனை சொல்கிறான். அதில் ஒருத்தர் சொன்ன யோசனை ரொம்ப நல்ல யோசனை, அழகாக சொன்னான். இந்த பாரு, அவங்க பேச மாட்டாங்க, நீ தான் முதல்ல பேசணும். அதனால் நீ என்ன எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகிற மாதிரி செய்தியே பேசுடான்னு சொல்லி, அது நல்ல செய்தி தானுங்களே. நான் அதுக்கு வேண்டிய டைலாக்லாம் தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, நான் பேசவே இல்லை. என் மனைவியே பேசிட்டாங்க, முதல்ல அவங்களே பேசிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் எவ்வளோதான் பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை. என்னடா இன்னைக்கு தான் வந்திருக்கா, இன்னும் எங்கள் அம்மாவோட பேசலை பழகலை. நம்ம ஒரு 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பழகிட்டுருக்கேன், அம்மா கையால் சாப்பிட்ருக்கேன், அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட வந்து ஏன் அம்மாவை இன்னைக்கு வந்தவ ராட்சசின்னு சொல்கிறான். இப்போ என்ன செய்யலாம்? இப்போ மனசுக்குள்ளே அதானே போராட்டம். ஒரே அறை விட்டு விரட்டி விடுவோமா? விரட்டிடலாம். ஆனால் ஒன்று, எதுக்கு வந்தப்போ வந்த வேலையை தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கக்கூடாது. இப்போ இங்கே பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க, நான் வந்திருக்கேன். பெரிய கோயிலை போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அவர் என்ன கேட்பாரியோ, வந்த வேலையை பாரியா அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா சார்? அவர் சொல்லுவார், எங்கள் மோகன் சார் உடனே சொல்வார், வந்த வேலையை பாரியா. என் மனசில் அதான் ஓடிச்சு. இதுக்காக ஆத்திரப்பட்டுக்கிட்டு வந்த வேலை என்னங்கிறத மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் சரி. மறுநாள் காலையில் எங்கள் அம்மாக்கிட்ட போய் சொல்கிறேன், அம்மா என் பொண்டாட்டி உன்னை பற்றி ராட்சசின்னு சொன்னாம்மா. இதுக்கு எங்கள் அம்மா என்ன செய்யணும்? ஆத்திரப்படலாம்ல. அது கிடக்கட்டும், நீ என்ன சொன்ன என்ன? நான் அனுசரித்து போயிட்டேம்மான்னு. அதான் சரிண்ணா, அதான் சரி. என்னம்மா அப்படி சொல்கிறேன்னு கேட்டேன். உங்கள் அப்பாக்கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் ஜாஸ்தியாக சொல்லடா. இது பாருங்க, இப்படி தான் ஆரம்பிக்குது. இதான் குடும்பம் ஆரம்பித்த முறை. இது நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர். எங்கள் அம்மாவுக்கு 4 மருமகள். அதில் ஒரு மருமகள் தான் என்னுடைய மனைவி. அந்த கடைசி காலம் வரைக்கும் எங்கள் அம்மா யாருக்காவது சண்டை போடாமல் இருந்தாங்கன்னா அது என் மனைவி கூட தான். அந்த 2 பேருக்கும் பழகினதுக்கு பிறகு, ஒருத்தர் பழகினதுக்கு பிறகு அவ்வளவு நல்ல நட்பு உண்டாயிட்டு கடைசி நேரத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது தையநாயகியை வர சொல்லுன்னு தான் சொன்னாங்க. என் மனைவி பேர் தையநாய், வந்து இருக்க சொல்லு அப்படின்னு. அவன் இருந்தால் தான் எனக்கு கூட வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது காலப்போக்கில் என்ன ஆயிட்டு, முதல்ல ஒரு வெறுப்பு இருந்தது. மாமியார்னா இப்படி இருப்பாங்கன்னு நினச்சி வெறுப்பாக இருந்திருக்கா. அப்புறம் பார்த்தா அது சரியாக வந்துட்டு. அண்ணன் தம்பியை பற்றி சொன்னீங்களே, ஏன் தம்பி இருக்கான், ஆக சின்னவன். அவன் வந்து இப்போ அவன் வந்து கணக்கு வாத்தியாராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டான். எம்எஸ்சி எல்லாம் படித்து ரிட்டையர் ஆகிட்டான். அவன் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் நான் தான் அவனை சைக்கிளில் அழைச்சிக்கிட்டு போய் கடத்திருக்கலாம் அழைச்சிட்டு போவேன். பின்னால் சின்ன பிள்ளை. அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழக்கம், எதை கேட்டாலும் 5 தான் சொல்லுவான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே நம்பர் 5 தான். தண்ணி குடிச்சியாடா? எவ்வளோ குடிச்ச? 5. சோறு தின்னே 5.
5 சோறு தின்ட்டாரான். அது 5 நம்பரை தவிர அவனுக்கு வேறு நம்பர் தெரியாது. இதுமாரி ஒரு நாள் அவனை அழைச்சிக்கிட்டு எங்கள் அப்பா ₹1,000 காசு கொடுத்தார். ₹1,000 காசு கொடுத்தா ₹1,000 8 பொட்டலம் பகோடா பொட்டலம், அரையனா ஒரு பொட்டலம், 8 அரை 4 அணா. அந்த காலத்தில் உள்ளது 4 அணா கணக்கு. 4 அணாவுக்கு 8 பொட்டலம், அரை அரையனா ஒரு பொட்டலம். இதில் 8 பொட்டலம் வாங்கிட்டு போய் எல்லோரும் சாப்பிடுங்கடான்னு சொல்லி கொடுத்தேன். நான் அந்த கடையில் போய் தெரிஞ்சவர், அவர்கிட்ட போய் ஒரு ₹1,000 பக்கோடா பொட்டலம் கொடுங்கன்னு. அவர் ஒரு 3 பொட்டலத்தை போட்டார். போட்டுட்டு என் தம்பியை பார்த்து, டேய் இன்னும் எத்தனை போடணும் அப்படின்னார். அவனுக்கு தான் தெரியும் 5ன்னா. அவ்வளோதான் அவன் சொன்னான். அவன் இன்னும் 2 பொட்டலம் போட்டு கேட்டாலும் 5ன்னு தான் சொல்லுவான். ஆனால் அவருக்கு கரெக்டாக கேட்டார். 3 போட்டுட்டு இன்னும் எத்தனைடா போடணுன்னார், 5ன்னா. அவர் மாமா ஒருத்தன் நின்றுக்கிட்டு தான், பெரிய பையன், விட்டாரு அரை. அவன் காலில் விழுவிடா, காலில் விழுவிடா. இத்தனையோண்டு இருக்கிறான், என்ன கரெக்டாக சொல்கிறான் பத்தியான்னு நான் பார்த்தேன். இதுக்கு பிறகு நின்னா இன்னும் 2 போட்டுட்டு கேட்பார். இவன் அப்பவும் 5ன்னு தான் சொல்லுவான். நம்ம கதை கந்தலாக போடும் அப்படின்ட்டு சரி சரி போகிறேன், அது எப்படியெல்லாம் அடிக்காதீங்க, நான் வர்றேன்ட்டு கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கி அவன் யாருன்னு கேட்டால், கணக்கு வாத்தியாரில் அந்த ஊரில் பெரிய கெட்டிக்காரனாகிறான். அவன் அவங்ககிட்ட டியூஷன் படித்தாக்கா பாஸ் பண்ணுவாங்கங்கிற பேர்லாம் இருக்குது கணக்கில் அவங்ககிட்ட. அப்படிலாம் பேர் வாங்கிட்டான். இப்போ நான் பார்க்குற போது எனக்கு அந்த நினப்பு வருது. இவனை அழைச்சிக்கிட்டு போனோமே, இவன் 5ன்னு சொல்லி நல்ல பேர் வாங்கினானே. சார், பொதுவாக நீங்கள் பார்க்குற போது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது சில சமயத்தில் இருக்கும், சில சமயத்தில் இருக்காது. 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் இருக்காது. நான் இருக்கிற மாதிரி என் அண்ணன் இருந்தாருன்னா சண்டை வரும். எங்கள் அப்பாட்ட எப்போ சட்டை கேட்டாலும் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், இங்கே வட என்னடா சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்குப்பா, வேறு சட்டை புதுசாக வேணும். அதானே வேணும், இங்கே வா. உடனே கொடுப்பாரு சார், உடனே சட்டையை எடுத்து கொடுப்பார். எங்கள் அண்ணன் சட்டையை எடுத்து எனக்கு போட்டது இல்லை சார், அவர் சட்டையை தான் கொடுப்பார். நான் ஏன்பா புது சட்டை ஒன்று தைச்சி கொடுக்கப்படாதாப்பா அப்படிம்பா. அதுக்கு அவர் சொல்லுவார், உனக்கு இது புதுசு தானேடாம்ப, இதுக்கு முந்தைய நீ போட்டிருக்கியோ பட, புதுசாக இருந்தால் என்ன பழசாக ஏதோ ஒன்று மேலே போட அப்படின்ட்டு. அவ்வளோதான். நான் அதுக்கு பிறகு என் கூட்டாளிலாம் சொல்லுவான், ஏன்டா இந்த மாதிரியே போறியே, உனக்கு புது சட்டையே கிடைக்காதுடா, உன் வாழ்க்கையில் கிடைக்காது அப்படின்னா. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு அதுக்கு ஒருத்தன் சொன்னான், இப்படியே இருந்தீங்கன்னா சரியாக வராது, நான் சொல்கிறபடி உன்னோட உணவு முறையை மாற்றுன்ட்டான். 4 இட்லி சாப்பிட்டதை 8 இட்லி ஆக்கினான். அதை இதை சாப்பிட வச்சான். அதுக்கு பிறகு பாருங்கள், எங்கள் அண்ணன் சட்டை எனக்கு பத்தலை, அவர் எடுத்து தான் கொடுப்பாரு, போட முடியலையே அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, எங்கள் அண்ணன் சட்டை கேட்டார்னா என் சட்டையை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். எங்கள் அண்ணன் தம்பி ஒற்றுமை எப்படி வந்துச்சு பாரு. நீங்கள் என்னமோ இல்லை இல்லைங்கிறீங்களே, நாங்கள் பண்ணுற ஒற்றுமையாம்மா, எங்களோட ஒற்றுமையை விட என்னம்மா ஒற்றுமை இருக்கு. குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேரும் இருக்கிற பொழுது எனக்குங்க என் வாழ்க்கையில் நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் சாமி கும்பிட்டதே கிடையாது, கடவுள் பக்தி எனக்கு கிடையாது, இருந்ததே இல்லை. இப்போ நான் கோயிலுக்கு போகாததுனால கடவுளுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் எவனையும் போக விட மாட்டேன், எல்லாத்தையும் பிரச்சாரம் வேறு பண்ணுறது. இது அறிவு இருக்கா அவனுக்கு, போகலாமாடா அப்படி இப்படின்னு. கல்யாணம் ஆகிட்டு, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு பார்த்தா கோயில் கூப்பிட்றாங்க எல்லோரும், 2 பேரையும் வாங்கன்னு தானே கூப்பிடுவாங்க, அப்படி போகிறாங்க. நான் சொல்கிறது என் மனைவிட்ட, நீ போயிட்டு வா, எனக்கும் சேர்த்து நீயே கும்பிட்டுட்டு வந்துடு அப்படிங்கிறது போதும். 1 வாரம் தான் பார்த்தாங்க என் மனைவி, ஏங்க உங்களுக்கு கடவுள் பக்தி இல்லையா? நான் சொன்னேன், கிடையவே கிடையாது.
கடவுள் பக்தியே இல்லை. அப்போ எனக்கு இருக்க நான் சாமி கும்பிடலாமான்னு, நீ வேணா கும்பிடு, நான் கும்பிட மாட்டேன். நான் தினம் கோயிலுக்கு போவேங்க ஊரில் இருக்கிற போது. போவான் நான் வரமாட்டேன். அப்படி ஒரு வாரம் ஓடிச்சு. அப்புறம் வந்து ஒரு நாள் சொல்கிறாங்க, நான் தினம் கோயிலுக்கு தனியாக போகிறேன் இல்லைங்க. ஆமாம் போகிறேன். வழியில் பையனை ஒன்றுக்கிட்டு கிண்டல் பண்ணுறானோ, ஒன்றையா கிண்டல் பண்ணுறானோ. அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். இதை கேட்டால் புருஷங்காரனுக்கு கோபம் வருமா வராது? என் முண்டாட்டி என்ன ஒருத்தன் இடிச்சிட்டு போகிறான்னா ஆத்திரம் தானே வரும். ஆனால் எனக்கு வரல. என் மனசில் என்ன ஓடுதுன்னா, கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான். திருவள்ளுவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார். பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நமக்கு வந்திருக்கு. ஆனால் மனைவிகிட்ட சொல்ல முடியாதுல்ல, பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியுமா? இதை இந்த மாதிரி முந்தி இடித்தேன், அது ஏன் நீ இடித்தேன்னா அவன் வந்து என்ன இடிக்கிறான் அப்படின்னு ஆத்திரமாக வரும், கோபம் வரும். நம்மளை பற்றிலாம் எண்ணமும் போடும். நான் சொன்னேன், அது எந்த அவனை காட்டு, நீ அவனை என் மனைவி இதுக்கு எது கத்துறீங்க? நீங்கள் என் கூட வந்திருந்தால் இதெல்லாம் நடக்குமான்னு. நான் சொன்னேன், நான் தான் சாமி கும்பிட மாட்டேன், கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொல்லியிருக்கேனே, ஏன் என்னை போட்டு பாடப்படுத்துகிறேன்? உங்களை யாருங்க கோயிலுக்குள்ளே கூப்பிட்டா? அப்புறம் அந்த வாசல் வரைக்கும் வாங்க, 2 பேரும் சேர்ந்து போவோம். எனக்கு என்னமோ அது ஒரு நல்ல யோசனை மாதிரி தான் தெரிஞ்சுது. சரின்னு போனோம். கோயில் வாசல் வரைக்கும் போனோன்னா, நீங்கள் இங்கேயே இருங்க, இதுக்கு மேலே வர வேண்டாம், நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு விட்டு செருப்பை கட்டி என்கிட்ட போட்டுட்டு போனேன். இது என்ன செருப்பு போடுறீங்க, நான் பார்த்துக்கணுமா? உங்களை பார்த்துக்க சொல்லலைங்களே, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. இந்த நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க, அது பாட்டுக்கு அங்கே இருக்கணும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுதா? அதுவும் வராது, நீயும் வரமாட்ட, 2 பேரும் சேர்ந்து இருங்க அப்படிங்கிற. ஆத்திரம் வருது, ஒன்றும் செய்ய முடியல. சரி போயிட்டு வா. போன ஒன்று ஒரு 2 பேர் வந்தான். சார், செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்க? என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாரி தெரியுதா உனக்கு? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயா போயா அப்படின்னு போகும்போது அவனு 2 பேரும் பேசிட்டு போகிறான். பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்காது. ரொம்ப அவமானமாக போச்சு. வாங்க திரும்ப வந்து என் மனைவி வந்த உடனே, நீ பாட்டுக்கு செருப்பை போட்ட மரணமெல்லாம் ஜோடிக்கு எவ்வளோன்னு கேட்குறான். எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. அவனு வருத்தப்படாதீங்க, நாளைக்கு செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட நம்ம 2 பேரும் போட்டுருவோம், போட்டுட்டு உள்ளே போயிடுவோம். எங்கே உள்ள? கோயிலுக்குள்ளே. நான் தான் சாமி கும்பிட மாட்டேன், கடவுள் உங்களை சாமியாக கும்பிட சொன்னேன். கல்யாண மண்டபத்துக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு வாங்கலைங்க. நான் பார்த்தேன், செருப்பு பார்த்துக்கிற வேலையை விட இது தேவலாம் போல இருக்குது அப்படின்ட்டு செருப்பு பார்த்துக்கிறவங்கள்ட்ட போட்டுட்டு போயிட்டேன். உள்ளே போயிட்டேன். போனால் அன்றைக்கி தான் நான் பூஜை எப்படி நடக்கும்னா எல்லாம் பார்க்குறேன். அதுக்கு முந்தி பார்த்ததே இல்லை. கடைசியில் கற்பூர ஆரத்தி நடக்குது. என் மனைவி என்னை ஒரு இடித்து எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கன்னு. எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கும்பிட்றாங்க. என்ன நீங்கள் சும்மா நிற்கிறீங்க? எனக்கு தான் பக்தி இல்லையே, என்ன எதுக்கு? அவனுக்கு பக்தி இருக்குது, கும்பிட்றான், எனக்கு இல்லை, என்னை விடு அப்படின்னு. அதெல்லாம் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க? சும்மா கும்பிடுங்க, சும்மா கும்பிடுங்க. சும்மா எப்படி கும்பிட்றது என்ன? அதுக்கு என் மனைவி சொன்ன ஒரு உதாரணம் இருக்குது பாருங்கள். இதை மாதிரி சங்க இலக்கியத்தில் கூட ஒரு உதாரணம் பார்க்க முடியாதும்மா. தேசிய கீதம் இருக்க யாருங்க பாடணும்னு கேட்டேன். தேசபக்தி உள்ளவன் தானே பாடணும். தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? ஆமாம், அது மாதிரி சும்மா கும்பிடுங்களேன். என்ன எனக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கிற ஞாபகம் வந்துடுச்சு.
எங்கள் பள்ளிக்கூடத்தில் காலையில் காட்டியும் வரிசையாக நிற்பான். 12வது பையன் 10வது பையன் எல்லோரும் வரிசையாக நிற்பான். ப்ரேயர் நடக்கும். அதில் கடைசியில் ஜனகணமன தேசிய கீதம் பாடுவாங்க. நாங்கள் நின்றுக்கிட்டு பையன் ஒரு சத்தம் போடாமல் கொள்ளாமல் கடைசியில் நின்று பார்த்துக்குவோம். நான் நிற்கிற இடத்துல பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான் சார், அவனுக்கு தேசிய கீதமே தெரியல சார். 12வது படிக்கிறான், ஆனால் பாடுறான். என்னடா பாடுறான்னு கவனித்தா கண்ண 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 கண்ணன்னுக்கிட்டே இருக்கிறாங்க. கன கனவுலேயே பாட்டு பூரா முடிச்சுட்டான். கடைசியில் ஜெயகே ஜெயகேங்கிறதுக்கு ங்கிறான். அழைச்சிக்கிட்டு போய் இங்கே தேசிய கீதம் பாடு பார்ப்போம். தெரியாது சார். ஏண்டா 12 வருஷமாக காதில் வாங்குறியே, அதுலேயே மனப்பாடம் ஆகிடுமாடா. இன்னுமா ஆவலையே என்ன பண்ணுறது? நாளைக்குள்ளே நீ மனப்பாடம் பண்ணிட்டு வந்து தேசிய கீதத்தை எனக்கு பாடி காமிக்கணும். இந்தியாவில் இருந்துக்கிட்டு தேசிய கீதம் தெரியாமல் இருக்கலாமடா. மனப்பாடம் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ண சொன்னீங்களே, அதை செய்யவா இல்லை அதுக்கு பதிலாக இதை செய்யவான்னா? இப்போ என்னன்னா அதை செய்வான் அல்லது இதை செய்வான், ரெண்டையும் சேர்த்து மட்டும் செய்ய மாட்டான் அப்படின்னு போடான்னு எனக்கு அந்த நினப்பு வந்தது. சரின்னு அன்றைக்கி கையை எடுத்து கும்பிட்டாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வரைக்கும் எடுக்கலை. அந்த கை அப்படியே இருக்கு. இதில் நான் சாமி கும்பிட ஆரம்பித்ததை பெருமையாக சொல்லலை. சாமி கும்பிட ஆரம்பித்ததை பெருமையாக சொல்லலை. அதில் ஒன்றும் பெருமை இல்லை. ஆனால் அதற்கு பிறகு நான் அடைஞ்ச நன்மை ரொம்ப பெரிய நன்மை. என்ன தெரியுமா? அது வரைக்கும் நான் பக்தி இலக்கியங்களே படிக்க மாட்டேன். தமிழ் படிச்சிருக்கிறேன், புலவருக்கு படிக்கிறேன், எல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் பக்தி இலக்கியம்னா எனக்கு பிடிக்காத தள்ளிடுவேன். தேவாரம் படித்ததில்லை, திருவாசகம் படித்ததில்லை, பிரபந்தம் எதுவுமே நான் படித்ததில்லை. அதுக்கு பிறகு அதையெல்லாம் படிக்கிறேன். அப்போ தான் தெரிஞ்சது தமிழின் பெரும்பகுதி அதில் அல்லவா இருக்குது. அதை நாம் இவ்வளவு நாள் விட்டுட்டோமே அப்படின்ட்டு இந்த திருவாசகத்தை படித்தோம்னா புதிய புதிய சொற்கள் எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திருவாசகத்தில் ஒரு பாட்டு இருக்குது, என் கதையே சொல்கிற பாட்டு. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. டிராமாவில் வேஷம் போட்டு நடிக்கிற மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கேன்டாங்கிறார் மணிவாசகர் சொல்கிறார், மாணிக்க வாசகர் சொல்கிறார். உன் மேலே அன்பு உள்ளது மாதிரி சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த நடிப்பை உண்மையாக ஆக்குன்னு அவர் கேட்டுக்கிறார். நான் கேட்கல, அது உண்மையாக ஆக்கினா. இப்போது ஒரு இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த விஷயத்தைன்னா, நான் பக்தனாக ஆனது, கோயிலுக்கு போனது, பக்தி இலக்கியங்களை படிக்க ஆரம்பித்ததை பெருசாக சொல்கிறதுக்காக அல்ல. ஒரு பெண் நினைத்தால் ஒரு கணவனை எப்படியெல்லாம் மாற்ற முடியும், இதில் நாம் கவனிக்க வேண்டியது அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை அந்த மாற்றின முறை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சிறப்பு. என்னை நீ மரியாதையாக கோயிலுக்கு வரியா இல்லையா ஐயான்னு கேட்டுருந்தா வர முடியாது, போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு அப்படி தான் நம்ம கேட்போம், அப்படி தான் கேட்போம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழைச்சிட்டு போய் என்னை அறியாமலே என்னை மாற்றி கொண்டு போன அந்த முறை இருக்குது பாருங்கள், அதுதான் இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் அது ஒரு ஆச்சரியமான முறையாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருத்துறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வழி பண்ணுவான். எங்கள் ஊர்லேயே ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி அன்றைக்கி தான் வருது, வரவேற்பெல்லாம் முடிஞ்சுது. அந்த அறையில் உட்காந்து ஃபேன்லாம் போட்டு வேர்வை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்கு. அந்த காப்பி குடிமா அது எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்கு நேரம் நீங்கள் போங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன்னு உட்காந்துருக்கு. அப்போ எய்த்து வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்தா. அவள் இந்த ஊருக்கு 15 வருஷத்துக்கு முந்தி வந்தவ, இதே மாதிரி கல்யாணம் பண்ணி வந்தவ. அவள் சொன்னால், தங்கச்சி நீ இன்றைக்கி தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தையே வந்துட்டேன், உனக்கு சில யோசனையெல்லாம் சொல்கிறேன் கேளுன்னு. சொல்லுங்கக்கா. புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணும்.
அதுக்கு இன்றைக்கி வந்தவ கேட்டால் அது எப்படி கையிலேயே வச்சுக்க முடியும், அவர் கடத்தருக்கு போக மாட்டாரா அப்படின்ட்டு. அப்படி போடி பைத்தியங்குடி, கையிலேயே வச்சுக்கணும்னா நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கணும். நான் செஞ்ச மாதிரி செய்யணும். சொல்லுங்க அக்கா எப்படின்னா, நான் கல்யாணம் ஆன அன்னைக்கே அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேனே, இந்த மாதிரியா இந்த தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, அது இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், நாக்க அறுத்துருவேன். சீட்டு விளையாடுறேன்னு தெரிஞ்சதுன்னு கை போச்சு, அவ்வளோதான். அவன்கிட்ட பேசினேன் இவன்கிட்ட பேசினேன், நேரம் கழிச்சு வந்தேன் காலை அப்படின்னா, இப்படிலாம் சொல்லு நீ, நானும் அப்படி தான் சொன்னேன். அதுக்கு இன்றைக்கி வந்தவ கேட்டால், நீங்கள் சொன்னதெல்லாம் சரியக்கா, அவங்க அதை கேட்டு திருந்திட்டாங்களான்னு. அதுக்கு 15 வருஷம் சொன்னால், என்னமோ ஆயா யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு வரல. அப்போ இன்றைக்கி வந்தவ கேட்டால், நீங்கள் சொல்லி தான் அவர் ஓடி போயிட்டாருங்கிறீங்களே, அதே யோசனையை எனக்கும் சொல்கிறீங்களே ஏன்க்கான்னு கேட்டால், இல்லை நான் ஒண்டியாக இருக்கேன்ல, நீங்கள் வந்தீங்கன்னா. அது வழி இல்லை, அப்படி திருத்த முடியாது, அப்படி திருத்த முடியாது. ஒரு வாரியார் ஒரு விஷயம் சொல்லுவாருங்க, அதாவது ஒரு பெண் நினச்சா என்ன செய்யலாம்ங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவார். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு அப்பா. அந்த தரகர் வந்து ஜாதகம்லாம் காட்டுறார், பாருங்கள் அதை பாருங்கள். 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, ஒன்றும் அமைய மாட்டேங்க. அவரும் ஜாதகம்லாம் கொண்டாந்து காட்டுறாரு கொள்றாரு. ஒரு நாள் பொண்ணோட அப்பாவுக்கு கோவம் வந்துச்சோ, என்னையே என்னமோ கொண்டாந்து காட்டிக்கிட்டு போகிற, வர்ற டிஃபன் சாப்பிட்ற, வர செலவுக்கு பணம் வாங்கிட்டுருக்க, ஒன்றும் நடக்கலை, வேறு புரோக்கரை பார்க்க வேண்டியதான்னார். அது இவருக்கு கோவம் வந்துடுச்சு. ஐயா, என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் ஜாதகமெல்லாம் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் தான் இதில் அது சரியில்லைங்கிறீங்க, அதில் இது சரியில்லைங்கிறீங்க. அப்படி உங்களுக்கு அவசரமாக இருந்தால் கையில் ஒரு ஜாதகம் இருக்க முடிச்சிருவோமா? பாரு, எடுத்து பாரு எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னா. பொருத்தமெல்லாம் சரியாக இருக்குது, ஒரு 2 பொருத்தம் தான் குறையுது, 10க்கு 2 தான் குறையுது. 2 தானே குறையுது, முடியான்ட்டு வேலையும் பாரு. எல்லாம் பார்த்தாச்சு, முடிச்சாது. பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து உட்காந்துருக்கு. ஐயர் கல்யாணம் பண்ணுறார். ஐயர் பொரியை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்து, இதை நெருப்பில் போடு, அக்னியில் போடுன்னார். மாப்பிள்ளை பார்த்தான், திங்கிற சாமானை கொண்டு நெருப்பில் போட சொல்கிறான், லூசு பயிலாக இருப்பானா இந்த ஐயர், இன்னும் வாயில் போட்டான். ஐயருக்கு கோபம் வந்துடுச்சு, யோ அக்னியில் போடுங்கிறான், வாயில் போடுறிய ஐயா, போட்டால் என்ன? யோ அக்னி தெய்வம் அதில் போட சொன்னேன், இப்போ என்ன சொல்கிற, ஏன் லொல்லுன்னு கத்துற, அதில் போடணுங்கிற அவ்வளோதானே, தூணு துப்பிட்டான். இப்போ அவருக்கு கோவம் வந்துருச்சு, தெய்வம் ஐயாது அக்னி பகவான், அதில் கொண்டு போய் எச்ச துப்புறிய அப்படின்னா. மாப்பிள்ளை சொன்னால், உனக்கும் நமக்கும் சரியாக வராது, தின்னாலும் ஏண்டா திங்கிறேங்கிற, துப்புனா ஏண்டா துப்புனேங்கிற, இனிமேல் என்கிட்ட எதையும் சொல்கிற வேலை வச்சுக்காதேன்ட்டான். கடைசியில் ஐயர் தாலியை எடுத்து கொடுத்து கட்டுறான்னார். மாப்பிள்ளை சொன்னான், ஏன் நாங்கள் கட்டினா ஏன்டா இப்படி கட்டினேன், அதானே நீயே கட்டுன்ட்டான். பொண்ணோட அப்பா, இவன் என்னடா இப்படி இருக்கான், அவன் தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான், இவன் என்னடா இந்த பயம்ட்டு, இங்கே வாயான்னு தரகனை கூப்பிட்டா, என்னமோ 2 தான் குறைச்சேன்னு, இவன் தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான் ஐயா அப்படின்னா. நான் 2 குறைச்சேன்னு சொன்னேனே, நீங்கள் என்னன்னு கேட்டிங்களான்னு கேட்டேன். சொல்லியா என்னன்னா, சொந்தமாகவும் தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். இது 2 தவிர பாக்கியெல்லாம் இருக்குன்னா. பொண்ணோட அப்பா சொன்னான், இது 2 தவிர பாக்கி இருந்தால் என்ன, இல்லாட்டி என்னடா, முக்கியமாக இருக்க வேண்டியது இதுதான், இதே இல்லைங்கிற நீ. அதாவது அந்த மாதிரி உள்ள ஒருத்தனை, சொந்தமாகவும் தெரியாது,
சொன்னாலும் தெரிஞ்சவங்க சொன்னாலும் கேட்க மாட்டான். அது மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணுற மனைவி கூட அவனை பக்குவமாக திருத்திடுவான்னு சொல்லி